அவர்களே, உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்களை கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றையும் போலவும் வனாந்தரத்தில் செய்ய வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறாருங்க. வனாந்தரத்தில் அடிமைத்தனமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தாங்க. எகிப்து தேசத்தில் கர்த்தர் அவங்களோடு இருந்தார். உங்கள் வாழ்க்கையில் போராட்டத்தோடு வறுமையோடு கஷ்டத்தோடு இருக்கிற உங்கள் மத்தியில் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அவங்களோடு இருக்க போகிறேன்னு இந்த நாளிலே குறிப்பிடுகிறார். நான் உங்களுக்கு முன்னாடி செல்ல போகிறார். எப்படியாப்பட்ட பிரச்சனை தான் பயப்படாதுங்க. ஏன்னா இயேசு உங்களுக்கு முன்பாக செல்ல போகிறார். கோணலானவரை சேவைப்படுத்த போகிறேன்றாருங்க. பயப்படாதுங்க. அன்பு சகோதரி, இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டுற, இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டுற எங்கள் பிரியமான பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் முன்பாக செல்லு கோணலானவைகளை செவைப்படுத்த போகிறார். எகிப்தில் இருந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதவித்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி விடுவித்தாரோ அதே போல் வனாந்தரத்தில் எப்படியாப்பட்ட அற்புத அடையாளம் செய்கிற அதை செய்ய போனாராம். அதுக்காக என்ன பண்ணாராம்? உங்களுக்கு முன்பாக வர காரியத்துக்கு இயேசுவே யுத்தம் பண்ண போகிறாருங்க. தேவனே உங்களுக்கு முன்பாக போய் உங்கள் காரியத்துக்காக யுத்தம் பண்ணி உங்களை ஆசீர்வதித்து பலிக்கு பிறகு உதவி செய்ய போகிறாங்க. ஏன்னு சொன்னால், நான் உங்களுக்கு நீ என்ன டெய்லி தொடர்ந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறப்பா. இந்த வசனத்தை கேட்குற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியை, உங்களுக்காக தேவன் முன் செல்ல போகிறாராம். என் மகன் என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறான். என் மகன் என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறான். வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அதை கேட்டு அவன் இருதயத்தை ஒரு ஆறுதல் அளித்து கொண்டிருக்கிறான். இந்த நாளில் என்ன பண்ணுவான்? அவன் கோணலானதில் செவ்வாய் பண்ணத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? உங்களுக்கு முன்பாக செல்ல போகிறேன். உங்கள் பிரச்சனை என்ன பிரச்சனையோ, என்ன மாதிரி தடையோ, அதையெல்லாம் யுத்தம் பண்ணி அதை அதம் பண்ணி போட்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. நான் உங்களுக்கு முன்பாக செல்கிறேன். நான் உங்களுக்கு முன்பாக செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்தது போல, எகிப்து பிரச்சனை போகும்போது உங்களோடு இருந்தேன் இல்லையா, இந்த காரியத்தில் உங்களுக்கு இருக்கிற யுத்தத்தில் நான் யுத்தம் பண்ணி உங்களை யுத்தத்தை ஜெயித்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். காட் பிளஸ்.